ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய மெத்தட் மீன் குழம்பு வச்சுருப்பீங்க. நான் சொல்கிறேன், இந்த ஸ்டைல் பண்ணி பாருங்கள். நல்ல யம்மியான மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg ஃபிஷ் தான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு இந்த ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 15 பல் பூண்டு, 2 தக்காளி, சீரகம், சோம்பு, 1 ஸ்பூன் குருமிளகு, சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய், மஞ்சத்தூள் கொஞ்சம். இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் டிஸ்பென்சர் வாங்குறதா இருந்தால் இது வாங்குங்க, இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வாங்காதீங்க, அது வழுக்குது. இதுதான் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா ஹேண்டியாக இருக்குது. வாங்குறதா இருந்தால் இதை வாங்கிக்கோங்க. அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிச்சதும் வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு. சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல மிக்சியில், அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததும் எந்த மீன் எடுத்து வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.